ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சாட்டர்டே நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறோம். ஸோ காலையில் எல்லாருமே 4 o'clock எழுந்துட்டு ஸோ டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நேராக அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு வந்து ஆட்டோ வச்சுட்டு நாங்கள் அங்கே போய் பஸ்ஸில் அழகாக செட்டில் ஆகிட்டோம். ஸோ நல்லா ஹாப்பியாக எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிது. ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. சீட்டு எல்லாமே நிறைய கொஞ்சம் ரஷ் இல்லாமல் காலியாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அந்த டிரைவர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. அங்கே வந்து நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இட்லி, தோசை, கார சட்னி, அப்புறமா கொஞ்சமாக குழம்பு நான்வெஜ் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம். ஸோ ட்ராவல் அப்படியே அந்த டிரைவர் சாப்பிட்றப்போ நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல் தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணைப்புறத்தில் இறங்கிட்டு அங்கே ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள்லாம் இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஸோ அங்கேருந்து பண்ணைப்புறத்துலேருந்து மார்க்கெட்டில் இறக்கிட்டாங்க. அந்த மார்க்கெட்லேருந்து இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ அந்த மார்க்கெட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பசங்கள்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில கிரிக்கெட் பேட் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அன்றைக்கி வந்து மழைன்றதுனால நாங்கள் எங்கேயுமே போகல. ஸோ அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ போராக இருந்ததுன்ட்டு நாங்களே ஏதோ ஒன்று கேம்ஸ் அந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுங்க. நாங்கள் அப்புறம் நைட்டு வந்து எல்லோரும் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போராக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டார் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 4 நேம்ஸ் சேமாக நம்ம சேர்க்கணும். அந்த விளையாட்டு நல்லா விளையாட்டு காமெடி பண்ணிகிட்டே ஃபன் பண்ணிகிட்டே விளையாடிட்டு அந்த டேயை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில் தான் நாங்கள் சுற்றி பார்க்கவே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். டே 2ன்னு போட்டு அடுத்த நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். எங்கள் அம்மா தூங்கின்னு இருந்தாங்க. எங்கள் அம்மாவையும் எழுப்பிட்டு நாங்கள் வந்து விளையாட வச்சிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் அந்த விளையாட்டு இழுத்துகிட்டே போயிடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இழுத்துட்டு போயிடுச்சு. நாங்களும் ரொம்ப விளையாடிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. தூங்கி மறுநாள் எழுந்து தான் வந்து வெளியில் போகவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து எங்கே போகணும், எங்கெல்லாம் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் இதோட ஜாயின் பண்ணி போட்டால். அதனால் டே 1, டே 2, டே 3ன்ற மாதிரி நாங்கள் செப்ரேட் பண்ணிவிட்டு போடலான்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி வில்லேஜ் டைம்லாம் போய் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இந்த வில்லேஜ், அந்த தண்ணி, அந்த காற்று ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். பாய்.